ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டிங் அபி. நம்ம வந்து சிபிஎஸ்சி மேக்ஸ் கிரேட் 8 என்சிஆர்டி சிலபஸ் தான் பார்த்துட்ருக்குறோம். அதில் வந்து கணித பிரகாஷ் பார்ட் 2 சாப்டர் 5 டேல்ஸ் பை டாட்ஸ் அண்ட் லைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 11 பார்க்கலாம். A dart throwing competition was organized in a school. The number of throws participants took to hit the bullseye, that is the center circle, is given in the table below. Describe the data using its minimum, maximum, mean and median கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு டாட் த்ரோயிங் காம்படிஷன் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்கூலில். ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற டேட்டா என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் த்ரோஸ், ஒரு பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து த்ரோ பண்ணுவாங்க இல்லையா, எத்தனை த்ரோ பண்ணுறப்போ அவங்க வந்து ஹிட் பண்ணாங்க, புல்ஸை அந்த மிடில் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து ஹிட் பண்ணாங்க, எத்தனை த்ரோவில் ஹிட் பண்ணி வின் பண்ணாங்கன்ற டேட்டா தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டேட்டாவை அப்சர்வ் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ட்ரையலில், அதாவது ஒரு தடவை தூக்கி போட்டோன்னே அந்த புல் ஐயை வந்து ஹிட் பண்ணிட்டாங்க. 2 டைம்ஸ் தூக்கி போட்டு வின் பண்ணவங்க யாருமே கிடையாது. 3 டைம்ஸ் தூக்கி போட்டு ஹிட் பண்ண வச்சவங்களும் யாருமே கிடையாது. 4 டைம்ஸ் தூக்கி போட்டு அந்த புல்ஸ் ஐயை ஹிட் பண்ண வச்சது ஒரே ஒரு ஸ்டூடெண்ட். 5 பார்த்திங்கன்னா 4, 6 டைம்ஸ் வந்து 9 ஸ்டூடெண்ட்ஸ், 7 டைம்ஸ் வந்து 12 ஸ்டூடெண்ட்ஸ், 8 டைம்ஸ் வந்து 15, 9 டைம்ஸ் வந்து 10 ஸ்டூடெண்ட்ஸ், 10 டைம்ஸ் வந்து 10 ஸ்டூடெண்ட்ஸ். நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா, டிஸ்கிரைப் த டேட்டா யூஸிங் இட்ஸ் மினிமம் கேட்குறாங்க, மேக்ஸிமம் கேட்குறாங்க, மீன் அண்ட் மீடியன் கேட்குறாங்க. ஸோ நமக்கு இங்கே மினிமம் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் என்ன இருக்குது? 1. கரெக்டாக? ஏன்னா ஒரு ட்ரையல்லையே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தூக்கி போட்டிருக்கிறாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ட்ரையல் என்ன இருக்குது? 10 டைம்ஸ் தூக்கி போட்டு புல்ஸையை ஹிட் பண்ணவங்க 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு ஃபஸ்ட் இந்த 2 கொஸ்டினுக்கோட ஆன்சர் எழுதிடலாம். த மினிமம் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் இஸ் 1. த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் trials is 10. ஓகேவா? நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கக்கூடாது, இந்த இடத்துல நம்ம ட்ரையல்ஸ் தான் பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து மீன் அண்ட் மீடியன் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மீன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை டேட்டா இருக்கோ அதெல்லாம் நம்ம டிவைட் பண்ணுவோம். இந்த இடத்துல நமக்கு வந்து ஃப்ரீக்குவன்சியோடு சேர்த்து இருக்குது. நமக்கு வந்து கொடுத்துருக்கிற டேட்டா வித் ஃப்ரீக்குவன்சியோடு இருந்தால் என்ன பண்ணுவோம்? நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுவோம் இல்லையா, அதே தான். ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ட்ரையல்லே ஹிட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம சம் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? அப்போது நம்ம வந்து சம் இஸ் ஈக்குவல் டு 1 × 1 ப்ளஸ் 2 × 0 ப்ளஸ் 3 × 0. கரெக்டாக? ஃப்ரீக்வன்சியோடு இருக்குது, நம்ம இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கணும். 4 × 1 ப்ளஸ் 5 × 4 ப்ளஸ் 6 × 9 ப்ளஸ் 7 × 12 ப்ளஸ் 8 × 15 ப்ளஸ் 9 × 10 ப்ளஸ் 10 × 10. எதனால் இது போடுறோன்னு உங்களுக்கு புரியுதா? ஸோ ப்ரீவியஸ் சம்லலாம் பார்த்தீங்கன்னா டாட் பிளாட்ஸ் இருந்தது. அதாவது இப்போ ஒரு 5 அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குன்னா அதிலே வந்து ஒரு 4 டாட்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் எப்படி போட்டீங்க? ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம எப்படி போட்டோம்? 5 வந்து 4 டைம்ஸ் போட்டோம். 5 + 5 + 5 + 5 இந்த மாதிரி போட்டோம். இந்த இடத்துல நமக்கு வந்து டேப்லர் காலமில் கொடுத்துட்டாங்க. அப்போனா நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும்னா ஃப்ரீக்வன்சி மாதிரி எடுத்துக்கணும். இப்போ இந்த இடத்துல நான் வந்து 5 4 டைம்ஸ் போடுறது ஒன்று தான், 5 × 4ன்னு போடுறது ஒன்று தான். கரெக்டாக? இதோட வேல்யூ என்னது? 20. இதோட வேல்யூ எனக்கு என்னது? 20. ஸோ ரெண்டுமே நமக்கு வந்து சேம் தான். ஸோ இந்த இடத்துல நான் என்ன போடுறேன்? இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனில் போட்டுறேன், அடிஷனில் போடாமல். பட் ரெண்டுமே சேம் தான். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த இதுக்கு சம் கண்டுபிடிச்சிடலாம். 1 × 1 1, இது வந்து 0, இதுவும் 0, இது வந்து 4, இது வந்து 20, 6 9s are 54. ஸோ 7 12s are 84 வரும். 15 8s are வந்து பார்த்தீங்கன்னா 120 வரும். 5 8s are 40, 4 carry, 1 8 6 8, 9 10 11 12, 9 10s are 90, 10 10s are 100. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிங்கன்னா இது வந்து 5 ஸோ 25. ஸோ 54 25 84. இதை மூணையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து 8 வரும். 8 + 5 13 வரும். 6 7 8
16 வரும். ஸோ 163 வரும். கரெக்டாக? அதோட 120, அப்புறம் இந்த 100, இந்த 90 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவோம். ஸோ தட் 3 வரும். 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 473 வரும். ஓகேவா? இப்போ நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தெரியணும்ல, அப்படின்னா தான் நம்மளால் டிவிஷன் பண்ண முடியும் 473. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ வரும்? இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 1, 2, 2 + 4, 6, 6 + 9, 15. ஸோ 15 இருக்குது, 12 இருக்குது, அப்புறம் 15 இருக்குது, அப்புறம் 20 இருக்குது. ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 30 வரும். 50, 62. ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 62 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ மீன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? 473 62ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ 473 டிவைடட் பை 62 போட்டிங்கன்னா 62ல் எத்தனை டைம்ஸ் போடலாம்? 62 4 டைம்ஸ் போட்டு பாருங்கள். 4 2s are 8, 6 4s are 24. ஸோ 62 8 டைம்ஸ் போட்டு பார்ப்போம். 8 2s are 16, 1 கேரி, 6 8s are 48, 49. 7 டைம்ஸ் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக? 7 2s are 14, 1 கேரி, 6 7s are 42, 43. ஸோ 7 டைம்ஸ் போடுங்க. 434 வரும். இது சப்ராக்ஷன் பண்ணுங்கள். 6 5 6 7 8 9 10 11 12 13. ஸோ இங்கே வந்து 3 வரும். பாயிண்டில் தான் வரும். நமக்கு அப்ராக்சிமேட்டில் தான் ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து டெசிமல் பாயிண்ட் வச்சுருவோம். மேலே டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டோன்னா இங்கே 0 போட்டுருவீங்க. ஸோ 62 எத்தனை டைம்ஸ் போடலாம்? 62 6 டைம்ஸ் போட்டிங்கன்னா 6 2s are 12, 6 6 are 36, 372 வருது. கரெக்டாக? ஸோ 6 டைம்ஸ் போட்டிங்கன்னா 372. அகைன் அது சப்ராக்ஷன் பண்ணுறப்ப 8 1. இப்போ நீங்கள் இங்கே 0 போட்டுக்கலாம். கரெக்டாக? ஸோ 62 2 டைம்ஸ் என்ன வரும்? 124 வரும். 62 3 டைம்ஸ் 186 வந்துடும். ஸோ 2 டைம்ஸ் போட்டுக்கோங்க. 124. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வர வரைக்கும் பண்ணால் போதும். நீங்கள் வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ போட்டுடலாம். 7.62. இதுதான் நமக்கு வந்து மீன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மீடியன் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன இருக்குது? எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? 62 இருக்குது. கரெக்டாக? 62 டேட்டா இருக்குது. நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து n/2 ப்ளஸ் n/2 ப்ளஸ் 1th term by 2. கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல nன்றது என்னது? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 62. ஸோ 62/2 62/2 ப்ளஸ் 1 by 2. இந்த இடத்துல இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 31 வரும். 31th term ப்ளஸ் இது வந்து நீங்கள் எல்சிஎம் எடுத்துக்கோங்க. ஸோ தட் என்ன வரும்? 2 62 ப்ளஸ் 2/2. கரெக்டாக? இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து அகெயின் வந்து ஆட் பண்ணி கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல 64 வரும். கரெக்டாக? 64/2 வரும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 32 வரும். ஸோ 32nd டேர்மையும் 31st டேர்மையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இந்த 31st டேர்ம் 32nd டேர்ம் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னா நீங்கள் கொஸ்டின்லேயே போய் பாருங்கள். ஸோ மீடியனுக்கு யூஸ்வலாக டேட்டாவை என்ன பண்ணுவோம்? அசெண்டிங் ஆர்டரில் எழுதிப்போம். கரெக்டாக? ஸோ டேட்டா ரிட்டன் இன் அசெண்டிங் ஆர்டர். ஸோ இப்போ நம்ம போயிட்டு அசெண்டிங் ஆர்டரில் எழுதி வச்சுக்கலாம். ஸோ நமக்கு இங்கே சம் கொடுத்துருக்காங்க இல்லையா? கொஸ்டினில் டேப்லெட் காலம் இதில் பார்த்து தான் நம்ம எழுதணும். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரையல்லே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ட்ரையல்லே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஹிட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ட்ரையலில் யாருமே பண்ணல. தேர்டு ட்ரையல்லையும் யாருமே பண்ணல. ஃபோர்த்து ட்ரையலில் ஒரே ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. கரெக்டாக? ஸோ அப்போ நம்ம வந்து 1,4. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், ஃபிஃப்த்தில் எப்படி பண்ணியிருக்காங்க? ஃபிஃப்த்தில் வந்து 4 பேர் வின் பண்ணியிருக்காங்க. அப்போ 5 வந்து நம்ம 4 டைம்ஸ் போடணும். கரெக்டாக? ஸோ 5 வந்து நான் வந்து 4 டைம்ஸ் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து 6 வந்து ஸோ 6th ட்ரையலில் வந்து 9 ஸ்டூடெண்ட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 1 2 3 4 5 6 7 8 9. நெக்ஸ்ட்டு 7 வந்து பார்த்திங்கன்னா 12 ஸ்டூடெண்ட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 2 3 4 5
6, 7, 8, 9, 10, 11, 12. நெக்ஸ்ட் 8 எத்தனை பேர் வின் பண்ணியிருக்காங்க? 15. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. 9 எத்தனை பேர் வின் பண்ணியிருக்காங்க? 9 வந்து 10ம் 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 ஓகேவா? ஸோ 9 வந்து 10 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10 வந்து 10 ஸ்டூடெண்ட்ஸ். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இதில் வந்து நீங்கள் இப்போ 31st and 32nd term கண்டுபிடிக்கணும். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32. ஸோ இது வந்து 31st term and இது வந்து 32nd term. ஸோ இந்த இடத்துல வந்து 8 plus 8 by 2 that is equal to 16 by 2 that is equal to 8. கேன்சல் பண்ணிங்கன்னா கேன்சல் பண்ணிங்கன்னா 8 வரும். ஸோ அப்போ நமக்கு வந்து மீடியன் வந்து என்ன வருது? 8 வருது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ மீன் வந்து நமக்கு அப்ராக்சிமேட்டாக தான் வருது, பட் மீடியன் வந்து நமக்கு ஸ்ட்ரைட் வேல்யூவாகவே வந்துடுது, ஹோல் வேல்யூவாகவே வந்துடுது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.